ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ரயில்வே ஸ்டேஷனில் ஓரமாக ஒரு லேடி பேக்கோடு உட்காந்துருக்கிறத பார்க்குறோம். இந்த லேடி தனியாக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேர் இவங்களை நோட்டை விட்டுருக்காங்க. பக்கத்தில் நெருங்கி போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் மெதுவாக பக்கத்தில் வந்து உட்காந்தாச்சு. அந்த நேரம் பார்த்து இந்த லேடிக்கு ஃபோன் வந்ததுனால ஃபோன் பேசிட்டே மெதுவாக எந்திரிச்சிருக்காங்க. இதுதான் நேரம் அப்படின்னா அப்படியே அவங்களோட பேக்கை தூக்கி இன்னொருத்தட்ட கொடுத்தாச்சு. பேக் எடுத்துட்டு அந்த ஆள் வேகமாக போக பின்னாடியே இந்த ஆள் போயாச்சு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தா பேக்கை காணும். எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் பைக்கை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு மரத்தோடு சேர்த்து கயிறு வச்சு கட்டி வச்சிருக்காங்க. பைக்கை எடுத்துட்டு போகிறதுக்கு வந்தாலும் அதை விட பயங்கர ஆளாக இருக்கும் போல. டயர் மட்டும் அப்படியே இருக்கட்டும்னு அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயாச்சு. அடுத்தது இந்த வீடியோவில் குரங்குக்கு எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்குறோம். மெதுவாக அந்த கடைக்குள்ளே நுழைஞ்ச குரங்கு கல்லாப்பட்டி பக்கத்தில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து மெதுவாக டிராயரை திறந்து அதுக்கு தேவையான அளவு பணத்தை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துருக்காங்க பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குற இவர் மெதுவாக இந்த ஸ்கூட்டரில் வராரு. இவர்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே 2 பேர் இவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவர் இந்த இடத்துல வந்ததும் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு இந்த கடைக்கு போறாரு. எங்க நிறுத்துவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்ததுனால வேகமா ஓடி வந்து இந்த ஸ்கூட்டரை திறந்து உள்ள இருக்கிற பணத்தை எடுத்தாச்சு. 2 பேர்ல ஒருத்தர் ஒரு பைக்ல இன்னொருத்தர் இன்னொரு பைக்ல அப்படின்னு வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. பெரிய அளவுல நம்ம கிட்ட பணம் இருக்கும் போது நேர வீட்டை பார்த்து போறதுதான் நல்லது போல. இடையில இந்த மாதிரி வண்டியை நிறுத்திட்டா அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது அதை விட ரொம்ப வித்தியாசமான சம்பவம். இங்க ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வராரு. அந்த சைக்கிள்ல ஏதோ பிரச்சனைங்கிறதுனால சைக்கிளை நிறுத்திட்டு பின்னாடி ரிப்பேர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைக்கிள்ல காத்து போறதுக்கு காரணமே இந்த 2 பேர் தான் போல. அந்த சைக்கிளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. சைக்கிள்ல முன்னாடி தொங்க போட்டுருக்கிற அந்த பையில தான் பெரிய விஷயமே இருக்குது. இதுல ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு பின்னாடியே நிக்கிறாரு. இன்னொருத்தர் யாராவது பாக்குறாங்களா இவரு பாக்குறாரா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில பையில இருக்கிற பணத்தை மெதுவா எடுத்துட்டாரு. பணம் கையில வந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இல்ல. ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து போயிட்டாங்க. பணம் போன விஷயம் தெரியாம இன்னும் இந்த பெரியவர் சைக்கிளை தான் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. எப்படி எல்லாம் ஒரு நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது அதை விட ரொம்ப வித்தியாசமானது. இந்த கடை வாசல்ல வந்து உட்கார்ந்து போன் பேசுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்தது இந்த ஷூவை எடுத்துட்டு போறதுக்காக தான். அவரு காலில் போட்டிருந்த செருப்பை மெதுவா கழட்டி போட்டுட்டு இந்த ஷூ நமக்கு போதுமா அப்படின்னு நல்லா போட்டு பார்த்துட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஷூவை எடுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பிளான் போட்டு வராங்க பாருங்களேன். இந்த மாதிரி நமக்கே தெரியாம பொருள் எடுக்கிற வரவங்க எல்லாம் நம்ம கூடவே தான் சுத்திட்டு இருப்பாங்க போல. இதே மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏதோ கடையில நம்ம செருப்பெல்லாம் போட்டு போட்டு நமக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி இவரு ஒவ்வொரு செருப்பா போட்டு போட்டு நடந்து பாக்குறாரு. கையில ஒரு போன் வச்சுட்டு போன் பேசுற மாதிரியே எத்தனை செருப்பை மாத்தி மாத்தி போட்டு பாக்குறாரு பாருங்களேன். இந்த போன் ஒன்று எல்லார் கையில இருக்கிறதுனால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பேச்சு வாக்கில் இத்தனை நடந்தாச்சு. கடைசியில் ஒரு செருப்பு அவர் நினைச்ச மாதிரி கிடைச்சதுனால ரோட்டுக்கே போயாச்சு. இடத்த காலி பண்ணிட்டு இப்படியெல்லாம் திட்டம் போட்டு வருவாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்க தலைப்பாக்கி போட்டிருக்கிற இந்த பெரியவர் கடையில பணம் கொடுத்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவரோட கவனம் எல்லாம் பொருள் வாங்குறதுல தான் இருக்கு. பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து நிக்கிறான். ஏதோ ஒரசன மாதிரி தெரிஞ்சது. எட்டி பார்த்துட்டு அவர் அதை பெருசா கண்டுக்கல. ஆனா அந்த சின்ன பையன் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. மெதுவா அவர் பாக்கெட்ல கையை போட்டு பணத்தை எடுத்துட்டு அந்த இடத்தையே காலி பண்ணி போயாச்சு. நம்ம பொருள் வாங்குறதுல குறியா இருந்தா நம்ம கிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டு போகிறதுக்கே 2 பேர் குறியா இருப்பாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நடு ரோட்ல இப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான். இங்க ஒரு டெம்போ நிறைய பாக்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா அதை விட வேகமா பின்னாடி பைக்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதை திறந்து அதுல ஒரு பாக்ஸ் ஏதாவது எடுத்துடலாமா அப்படின்னு அதுவே நல்லா கவர் பண்ணி தான் வச்சிருக்கு. ஆனா கூட ஒரு பாக்ஸை உருவுறதுல என்ன ஒரு மும்முரம் பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல காக்கா பிடிக்கிறதுல பயங்கர தில்லாலங்கடியா இருக்கிற ஒரு ஆளு தான் பாக்குறோம். இந்த 2 காக்காவும் கட்டடத்து மேல அது பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தது. ஆனா பின்னாடி வந்து ஒரு ஆள் இப்படி தூக்கிட்டு போகும் அப்படின்னு அதுவே நினைச்சு பார்த்துருக்காதுதான். கடைசியில காக்கா கூட நிம்மதியா இருக்க முடியல. கொண்டு போய் பொறிச்சிருவாரோ என்னவோ. அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். எல்லா கடைக்கு வெளியுமே நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க. கடைக்கு வெளியே ஆள் இல்லாத நேரம் பார்த்து பைக்கை நிறுத்தி ஸ்டாண்டோட மொத்தமா இத்தனை பொருட்களை தூக்கிட்டு போறதை தான் பாக்குறோம். பல்கா ஷாப்பிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல. அடுத்தது இந்த வீடியோல நகை வாங்குறதுக்காக வந்திருக்கிற 2 லேடிஸ் தான் பாக்குறோம். வேணுங்கிற அளவுக்கு நல்லா தான் நகையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் பார்க்காத நேரம் பார்த்து ஒரு நகையை தூக்கி வாயில போட்டுட்டாங்க. என்னதான் சின்ன கடையா இருந்தாலும் எல்லா கடைகள்லயும் இப்ப கேமரா இருக்கிறதுனால சரி அதில் மாட்டிக்கிட்டாங்க. வாயில போட்டதையும் திரும்ப எடுத்து கொடுத்துட்டு வர மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனாலும் எப்படிதான் இப்படி எல்லாம் திட்டம் போட்டு யோசிச்சு வருவாங்களோ தெரியல. ரோட்டோரத்துல ஒரு எலும்பு கூடு சிலை தான் இருந்தது. வந்த வேகத்துல ஒத்த ஆள் அது தூக்கிட்டு போறதுக்கு பாக்குறாரு. பெரிய எலும்பு கூடு தான் 4 தடவை அசைச்சதுல அதுவும் வந்துடுச்சு. அப்படியே கார்ல தூக்கி போடலாமான்னு பாக்குறாரு பாருங்களேன்.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் துணி வாங்குறதுக்கு வந்த இடத்துல நடக்கிற அட்டகாசத்தை தான் பார்க்குறோம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து ட்ரையல் பார்க்குறதுக்காக ரூமுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் அதுக்காக இத்தனை ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் 10ஐயும் மேலேயே போட்டுட்டு வந்தால் எப்படி? ட்ரெஸ்ஸுக்குள்ள ட்ரெஸ்ஸுன்னு 10 ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க வெளியே. சந்தேகப்பட்டு கடைக்காரங்க பிடிச்சிட்டாங்க. எடுக்க சொன்னால் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாக்கெட்டில் ஒரு ட்ரெஸ், அந்த பாக்கெட்டில் ஒரு ட்ரெஸ்ன்னு எத்தனை ட்ரெஸ் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க பாருங்களேன். யாருக்கும் தெரியாமல் அப்படியே வெளியே போயிடலான்னு பார்த்து கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் கடையில் ஸ்வீட் வாங்குறதுக்காக வந்து அதில் ஒரு பாக்ஸை தூக்கி அப்படியே பையில போட்டுக்கிட்ட ஒருத்தரை தான் பார்க்குறோம். கடைக்காரர் உள்ளதானே இருக்கிறாரு. நம்ம வெளியே நின்றுட்டு இப்படியெல்லாம் வேலை பார்த்தா எப்படி? ஆனால் எல்லா பக்கமும் கேமரான்னு ஒன்று இருக்கிறதுனால அதுவும் பதிவாயிடுச்சு. எங்க இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் மெதுவாக ஊருக்குள்ள வந்து ஒரு சிறுத்தையை பார்க்குறோம். இங்கே நடு ரோட்டில் ஒரு நாய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. வந்த வேகத்தில் அந்த நாயை தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு தான் வந்தது. அந்த நாயோட சத்தத்தை கேட்டு தெருவில் இருக்கிற மொத்த நாய்களும் ஒன்னா கூடிடுச்சு. கடைசியில் சிறுத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியே போயிடுச்சு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை நுழைஞ்சு ஒரு டாகை பிடிச்சு வச்சிருக்கு. இதுகிட்ட இருந்து தப்புறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனால் சுத்தி இருந்த 2-3 நாய்கள் எல்லாம் வேகமா ஓடி வந்து சிறுத்தையை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சது. இது கத்துற சத்தத்தை இந்த சிறுத்தையால கேட்க முடியல. கத்துற நாய்களை துரத்துறதுக்காக பிடிப்பட்ட நாயை விட்டுட்டு இந்த பக்கம் வந்த நேரம் பார்த்து பிடிப்பட்ட நாய் ரொம்ப வேகமா ஓடி எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போதான் இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் பேக் எல்லாம் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. எதிரில் ஒருத்தர் பைக்ல வந்தாரு. வந்த வேகத்துல அவர்கிட்ட இருந்து எதையோ புடிங்கிட்டு வேகமா போயாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை போற போக்குல இப்படி கையில இருந்து புடிங்கிட்டு போவாங்க அப்படின்னு. ஆனா முயற்சியெல்லாம் வீணா போச்சு. கடைசியில் ஆள் சரியா மாட்டிக்கிட்டாரு. இந்த வீடியோல பாக்குறது தப்பிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பாஞ்சு போவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். ஓடி வர ஒரு ஆளை கூட்டிட்டு போறதுக்காக இந்த ஸ்கூட்டர் மெதுவா போயிட்டு இருக்கு. ஓடி வந்த வேகத்துல பாஞ்சு ஸ்கூட்டர்ல ஏறியாச்சு. துரத்திட்டு வந்த ஆள் தான் நடு ரோட்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எப்படி இருந்தாலும் கடைசியில மாட்ட போறது உறுதி தான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பாக்குறது. பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வண்டி தாறுமாற ஓட ஆரம்பிச்சது. அந்த லேடி ஸ்கூட்டரோட வந்து விழுந்துட்டாங்க. லேடியும் தூக்கி விட்டு ஸ்கூட்டரையும் தூக்குனா ஸ்கூட்டர் நான் கையிலே நிக்க மாட்டேன் அப்படின்னு தாறுமாற போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு என்னவோ ஆச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். எப்படி வட்டமா சுத்தி யாரு கையில நிக்காம போகுது பாருங்க. யாரு கைக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்னு எப்படி கட்டுப்பாடு இல்லாம ஓடுது பாருங்க. இது எப்படிதான் வீட்டுக்கு கொண்டு போறதோ தெரியல. 4 பேரை சேர்ந்து ஒரு வழியா அமைதியாக்கி இருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல தெருவில் நிக்கிற இந்த நாயை ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்த இவரு சூன்னு விரட்டிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான் ராத்திரியோட ராத்திரியா அது பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. அந்த ஸ்கூட்டரை கரெக்டா கூறி வச்சு அதால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பதம் பார்த்து விட்டு இருக்கு. தெருவில் இருக்கிற மொத்த நாய்களையும் துணைக்கு கூப்பிட்டு ஸ்கூட்டரை ஒரு வழி பண்ணிடுச்சு பாருங்களேன். இங்க இந்த வீடியோல காட்டுல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த சிங்கக்குட்டிகள் பெரிய சிங்கத்துக்கிட்ட சேட்டை பண்ணி வம்பிழுத்துட்டு இருக்கு. கோபப்பட்ட பெரிய சிங்கம் எந்திரிச்சு அதை காலாலே மிதிச்சிருக்கு பாருங்க. இதை பார்த்தது இந்த பெண் சிங்கத்துக்கு நல்லாவே கோபம் வந்துடுச்சு. குட்டியை எப்படி தொடலாம் அப்படின்னு வேகமா எந்திரிச்சு போய் அந்த ஆண் சிங்கத்தோட கன்னத்திலே ஒரு அறை விட்டுட்டு வருது பாருங்களேன். காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் மனைவி கிட்ட அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப சகஜதான் போல. இங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டுல எல்லாருமே சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. திடீர்னு வெளியே பயங்கரமான சத்தம் கேட்டது. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் வேகமா எந்திரிச்சு ஓடுனாங்க. இது சைனால நடந்த சம்பவம். அங்க நில அதிர்வு. எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. இப்ப வீட்டை விட்டு இவங்களும் போயாகணும். ஆனா அந்த வீட்டுல இருந்த பையன் பண்ணின வேலையை பாருங்க. வேகமா ஓடி வந்து எப்படியாவது சாப்பாடை மட்டும் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நிலமே அது இருந்து கட்டடமே விழுந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இன்னைக்கு சாப்பாடு தான் முக்கியம். அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நடு ரோட்ல ஜிக்ஸாக்ல போயிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான பைக்கை தான் பாக்குறோம். எல்லாரும் பார்த்ததுனால உடனே இந்த 3 பேரையும் தூக்கிட்டு போறதுக்கான வண்டியும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் வரதுக்குள்ள பைக்கை நிறுத்தி அப்படியே 3 பேரையும் அலைக்க தூக்கிட்டு போயாச்சு. இனி பைக்கு கொண்டு ஒரு ஓரமா வச்சுட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுதான்.